அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து கேவிகே வேளாண்மை அறிவியல் விருத்தாச்சலத்தில் தான் வரோம். எங்களுடைய முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா, புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். முக்கிய நோக்கமாக அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து விவசாயிகளுக்கு தேவையான பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து இயற்கை இடுபொருள் தயாரிப்பு பயிற்சி, அதுமாரி விதை உற்பத்தி பயிற்சி, அதுமாதிரி நாற்றாங்கல் உற்பத்தி பயிற்சி மற்றும் காளான் வளர்க்குறது. ஸோ இந்த மாதிரி இது வளர்க்குறது, நம்ம மண்புழு உரம் தயாரிக்கிறது. ஸோ அதுமாதிரி இயற்கை இடுபொருட்கள் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து பேசில சப்டிலின்னு சொல்லக்கூடிய விதைநீர்த்தி முறைகள், அந்த இதெல்லாம் நாங்கள் வந்து உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அந்த இதெல்லாம் இடுபொருட்கள் எப்படி தயாரிப்பது பற்றி அந்த பயிற்சியை நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் வேளாண் அலுவலர்கள், இப்போ வந்து பிளாக் ஏடிஏ ஏஓ அவங்களுக்கெல்லாம் வந்து மாவட்டத்தில் உள்ள அனைத்து வட்டாரத்தில் வேளாண் அலுவலர்களுக்கும் நாங்கள் வந்து இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களுக்கு என்னென்னா மாதாந்திர பணிமனை கூட்டமே நடக்கும். ஸோ அந்த பணிமனை கூட்டத்தில் அவங்க பகுதியில் உள்ள பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்கள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆகவே வேளாண் சார்ந்த பயிர்கள் மற்றும் தோட்டக்கலை சார்ந்த பயிர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் செயல் விளக்கம் மூலியமாவோ அல்லது வந்து விசிட் பண்ணி நாங்கள் வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கோம். ஸோ ஆகவே இன்றைக்கி வந்து கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா, முருகன்குடி கிராமத்தில் நாங்கள் வந்து இயற்கை விவசாயிகள் இடுபொருட்கள் உற்பத்தி இப்போ வந்து இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து எல்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ ஏன்னா முன்னாடியெல்லாம் உணவு உற்பத்தி பெருக்கிறதுக்காக ரசாயன முறையில் கொண்டு வந்து நம்ம வந்து நிறைய வந்து மண்ணை மலடாக்கி நிறைய இது பண்ணிட்டோம். ஸோ மக்கள் தொகை ஏற்ப நம்ம வந்து உணவு உற்பத்தி பெருக்குவதற்காக அப்போ வந்து செஞ்சாங்க. இப்போ வந்து திருப்பி நம்ம பழைய முன்னோர்கள் செய்ததுக்கு திருப்பி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, நம்ம இயற்கை மண்ணும் வளமாக இருக்கணும், வருங்கால சந்ததியும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கோம். இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி தயாரிக்கிறது பயிற்சி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேவிக்கில் வந்து கிருஷி சக்தின்னு சொல்லக்கூடிய இந்த லோக்கல் கம்யூனிட்டி பர்சன் நம்ம வந்து மகளிருக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து பயிற்சி கொடுத்து இயற்கை விடுபொருட்கள் எப்படி தயாரிப்பது அதுமாரி பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து மக்களுக்கு பரவலாக்கம் செய்யணும். அதேமாதிரி இந்த கிராமத்தில் வந்து இப்போ வந்து சில பொருட்களை வந்து தயாரித்து உங்களுக்கு செயல் விளக்கம் மூலயமா காமிச்சாக்கா உங்களுக்கு வந்து ஃபர்தராக நம்ம வந்து செய்யறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆகவே இந்த பயிற்சியை வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான இடுபொருட்கள் எப்படி தயாரிப்பது பற்றி எங்கள் பேராசிரியர்கள் அவங்க இருக்காங்க, முருகன் சார் அவங்களுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ டீட்டெயிலாக சொல்லுவாங்க ஒவ்வொரு பொருட்களும் எப்படி தயாரிப்பது, எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த நேரத்தில் தெளிக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்பெறுமாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி இயற்கை வேளாண்மைன்றது இந்த ரசாயன இடுபொருட்களும் உபயோகிக்காமல் இயற்கை வழியில் நம்மக்கிட்ட என்ன பொருட்கள், நம்ம வயலில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், இல்லை ஆடு மாடு இதோடைய சாணம் இதெல்லாம் கொண்டு வேளாண்மை பண்ணுறது தான் இந்த இயற்கை வேளாண்மை. நாங்கள் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு இருக்கோம். யூனிவர்சிட்டியில் நாங்கள் சில ஆராய்ச்சிகள் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்போம். பட் வந்து ப்ராக்டிக்கலாக இதே இதில் அனுபவத்தில் ரொம்ப நாளாக இதிலே இயற்கை வேளாண்மை செய்து நம்ம சார் சொன்னாங்க, முருகன் சார் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லுவார். நான் ஒரு 10-20 நாள் முன்னாடி அவர் வந்து எங்களுக்கு உங்கள் மாதிரி விவசாயிகளுக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அப்போ தான் அவங்களுடைய அந்த அனுபவங்கள் இதெல்லாமே வந்து எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்றது தெரிஞ்சுது. நாங்கள் யூனிவர்சிட்டியில் கொஞ்சம் நிறைய பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஒரு எப்படி பண்ணுறது, என்ன முறைகள் அப்படின்றது நாங்கள் நீங்கள் எப்போ வந்தாலுமே எங்களுக்கு நாங்கள் என்ன ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோம், அதனால என்ன ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லுவோம். பட் எப்படி நீங்கள் ஈஸியாக உங்களுக்கு நிலத்தில் விளைவிக்கிற அந்த பொருட்களை கொண்டு நீங்கள் வேளாண்மை பண்ணுறதுன்றது சார் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன பொருட்கள் கொண்டு செஞ்சிருது அப்படின்றது. பொதுவாக இயற்கை வேளாண்மையினால என்ன நன்மைகள் அப்படின்றது ஒரு சின்னதாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உரம், பூச்சி மருந்து இதெல்லாம் வந்து தான் நமக்கு அதிகப்படியாக செலவினங்களை நமக்கு கொண்டு வருது. பட் அந்த உர தேவைகளை நம்ம குறைக்க எப்படின்றது இந்த இயற்கை இடுபொருட்களை கொண்டு நம்ம பண்ணலாம். அதே மாதிரி இயற்கை பூச்சி விரட்டிகளை கொண்டு நம்ம அந்த பூச்சி கொல்லிகள் உபயோகிக்காமல் நம்ம வேளாண்மை பண்ணலாம். அது என்னென்ன இடுபொருட்கள் அப்படின்றது தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. சில இடுபொருட்கள் இங்கே உங்களுக்கு நேரடியாக எப்படி செய்யறதுன்றது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் இதெல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதை நீங்கள் இது பண்ணலாம்.
இப்போ ஏன் இந்த இது அப்படின்றதுனா ஒரு ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நமக்கு மக்கள் தொகை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நாளடைவில் ஜனங்க மக்கள் தொகை ஜாஸ்தியாக ஆக ரசாயனங்கள்லாம் போகும்போது என்னன்னா அதிகப்படியாக உபயோகப்படுத்துகிற அந்த ரசாயனத்தினால அந்த பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, இப்போ நெல்லுன்னா நெல் கதிரில் அந்த பெஸ்டிசைட் ரெசிபி அந்த பூச்சிக்கொல்லி மருந்துடைய அளவு கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நீங்கள் தெளிக்கிற மருந்து எல்லாமே வந்து அப்படியே செடிக்கு தான் அப்சர்வ் பண்ணணும்னு சொல்ல முடியாதுங்க. நிறைய இது வந்து கீழே இறங்கி மண்ணில் செட்டில் ஆகிடும். இப்போ மண்ணில் செட்டில் ஆகிற அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள்லாம் என்ன பண்ணுன்னா அடுத்த நீங்கள் என்ன பயிர் செய்தாலும் அந்த பயிரில் அது அப்படி வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி ரசாயன உரங்களும் நீங்கள் அதிகப்படியாக உபயோகப்படும் போது என்னென்னா பக்கத்தில் இருக்க நீர்நிலைகள்லாம் அதில் போய் தங்கும். அப்போ நீர்நிலைகளில் இருக்க உயிரினங்கள்லாம் சாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆக்சிஜன் டிப்ரீஷன் சொல்லுவாங்க. அந்த சில கோட்பாடுகள்லாம் இருக்குது. அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல் நம்ம இந்த விவசாயம் பண்ணுறது தான் இந்த இயற்கை வேளாண்மை. அப்போ நீங்கள் எப்படி இயற்கை வேளாண்மை பண்ணுறதுன்னா ஒரு வீட்டில் ஒரு மாடு வச்சுருக்கீங்க. மாடு வச்சுருந்தீங்கன்னா மாட்டிலேருந்து சாணம் கிடைக்கும், கோமியம் கிடைக்கும். அந்த சாணத்திலேருந்து நீங்கள் சில சாணத்தும் கோமியமும் வச்சுருந்தா அதுலேருந்து சில இடுபொருட்கள் செய்யலாம். அதே மாதிரி இந்த ஆடு இருந்துச்சுன்னா ஆட்டு புழுக்கை, உங்களுக்கு மாட்டு அந்த எருவோட ஆட்டு புழுக்கையில் உங்களுக்கு அந்த தழைச்சத்து ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பயிருக்கு முக்கியமாக தேவைப்படுது தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, சில நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் சொல்லுவாங்க. ஒரு 16 சத்துக்கள் தான் கண்டிப்பாக எல்லா பயிருக்கும் தேவை. அப்போ அந்த எல்லா சத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னும் போது உங்களுக்கு மண் கொஞ்சம் நல்லா இருக்கும், மண் வளமாக இருக்கணும். சில நேரத்தில் மண்ணில் சத்துக்கள் இருந்தாலுமே செடிகள் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும். அதுக்கெல்லாம் சில உயிர் உரங்கள் போடுவாங்க அங்கே வேளாண்மையில், இல்லை நார்மலாகவே உயிர் உரங்கள் போடுவாங்க. பட் வந்து இயற்கை வேளாண்மையில் அந்த வெளியிலேருந்து எந்த இடுபொருட்களும் நம்ம கொண்டு வந்து போடுறதில்ல. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா. அப்போ இந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இது முக்கியமாக தேவைப்படுறது நமக்கு இந்த எரு வந்து சாணியை கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டுட்டு நீங்கள் மண்புழு உரமாவோ இல்லை வேறு எருவாவோ நீங்கள் ஊட்டமேற்றிய எருவாவோ நீங்கள் மாற்றிட்டு இது பண்ணலாம். கோமியம் சாணம்லாம் வச்சுட்டு வேறு ஏதாவது பஞ்சகாவியம் இல்லை அந்த மாதிரி சில தயாரிப்புகள், ரசகாவியம், ஆவூட்டம் அப்படின்ற மாதிரி நிறைய தயாரிப்புகள்லாம் இது பண்ணலாம். பீஜாமிர்தம் அதை வந்து உங்கள் விதை நேர்த்திக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். இப்போ சில பூச்சி விரட்டிகள்லாம் இருக்குது. அந்த பூச்சி விரட்டிகளை உபயோகப்படுத்தி நீங்கள் உங்கள் பூச்சிகள் வயலை பாதுகாக்கலாம், உங்கள் பயிரை பாதுகாக்கலாம். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் தான். இது என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ரசாயனங்கள் போகிறது இல்லாமல் ரசாயனங்களுக்கு செலவு பண்ணுறதை வந்து நீங்கள் இதுலேருந்து நிறையா குறைக்கலாம். குறைக்கும் போது இது என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன்லாம் சார் நல்லா தெரியும் அவங்க, ஏன்னா அதே இயற்கை இதில் பண்ணும்போது இப்போ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன்றது நீங்கள் இயற்கையாக நீங்கள் விவசாயம் பண்ணணுன்னீங்கன்னா நீங்கள் நிலத்தில் அப்படியே போய் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துகிட்டு போய் நம்ம லோக்கல் மார்க்கெட்டில் விற்கலாம். ஆனால் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்குறவங்க, நம்ம நம்பி வாங்குறவங்க ஓகே வாங்கினாங்கன்னா பரவாயில்ல. பட் வந்து ஆர்கானிக் சர்டிஃபைடு இந்த ப்ராடியூசர்ஸ் அப்படின்றது அந்த சர்டிஃபிகேஷன்றது தனியாக ஒரு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2-3 இடத்துல வச்சுருப்பாங்க. கோயம்புத்தூரில் இருக்குது, திருச்சியில் இருக்குது, சென்னையில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட நீங்கள் போய்ட்டு அப்ரோச் பண்ணணும். அந்த அப்ரோச் பண்ணினா அவங்க வந்து உங்கள் நிலத்தில் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 3 வருஷமாக எந்த ரசாயன இடுபொருட்கள், அந்த ரசாயனங்கள் எதுவுமே நீங்கள் உபயோகப்படுத்தாமல் ஆர்கானிக் வழியாக நீங்கள் இல்லை இயற்கை வழியாக நீங்கள் விவசாயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அங்கக வேளாண்மை இல்லை இயற்கை வழி வேளாண்மை உற்பத்தி பொருட்கள் அப்படின்ற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா அதை நீங்கள் வச்சுட்டு மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கும். உங்களுக்கு மார்க்கெட்டில் மார்க்கெட்டிங் பண்ணலாம். இப்போ கோயம்புத்தூரில் நிறைய பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்புத்தூரில் தான் வேலை செஞ்சோம். அப்போ சில அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு 50 வீடு இருக்கும். அப்போ அந்த சத்தியமங்கலம் அந்த சைடில் இருக்க விவசாயிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இயற்கை வேளாண்மை பண்ணுவாங்க. அவங்களுடைய விலை பொருட்களை ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வாரம் வாரம் கொண்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. ஒருத்தவங்க காய்கறி வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க பால்லேருந்து எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க. பாக்கெட்டில் எடுத்துகிட்டு வந்து அவங்க ஒரு குழு மாதிரி சேர்த்துக்கிட்டு அந்த குழு வழியாக ஒரு 20 ஃபார்மர் இருந்தாங்கன்னா 20 ஃபார்மரும் அவங்களுடைய ப்ராடியூசர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு அது அந்த வாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு தேவைகளை அந்த அப்பார்ட்மெண்ட்டு ஃபுல்லாக வாங்கிக்குவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த இயற்கை வேளாண்மை வழியாக உற்பத்தி பண்ணுற அந்த ப்ராடியூசர்ஸ் அப்படின்னீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து அந்த ப்ரீமியம் ப்ரைஸ், அதாவது விலை அதிகமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். விலை அதிகமாக கிடைக்கும்.
ஏன்னா எல்லாருமே இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க, நாளடைவில் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா நோய் இல்லை, நமக்கு மனுஷங்களே பார்த்தீங்கன்னா யாருக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே ஒரு ப்ரிடிக்ஷன் எதுவுமே இருக்க மாட்டாங்குது, எப்போ என்ன ஆகுன்றது யாருக்குமே தெரியறதில்ல. நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்துடுச்சு. எல்லாத்துக்குமே இந்த சுற்றுச்சூழல் சீர்கேடுகள், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பொல்யூஷன் இருக்குது, காற்றுல இந்த மாசுபடுறது, அது இல்லாமல் இந்த பூச்சிக்கொல்லிகள், இந்த ரசாயன உரங்கள், இது எல்லாமே பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துமே தான் வந்து எல்லா பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகள்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இயற்கை வழியாக நம்ம போகலாம். மார்க்கெட்டிங் அப்படின்றது ஒரு சிறு விவசாயம்னா அவங்களே கொண்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா நல்ல லாபங்கள் பார்க்கலாம். இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். போக போக உங்களுக்கு ரசாயன உரங்கள் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேல்யூ வந்துடும். உங்களுக்கு உற்பத்தியும் அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்ன விவசாயிகள் இருந்தால் நீங்களே டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக லாபகரமான ஒரு விவசாய முறை தான் இந்த இயற்கை வேளாண்மை முறை. இது வந்து ஒரு சின்னதாக உங்களுக்கு இயற்கை வேளாண்மை பற்றி நீங்கள் அப்படியே நீங்கள் உடனே மாறணும் அப்படின்றது இல்லை. படிப்படியாக நீங்கள் அப்படியே உங்களை நீங்கள் இயற்கை வேளாண்மை வழியாக நீங்கள் போயிட்டு உங்களுக்கு பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு இயற்கை வேளாண்மை, இந்த சுற்றுச்சூழல் ரிலேட்டடாக தான் இது பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இன்னொன்று வந்து அந்த NCO ஆஃப் வேஸ்ட் டிகம்போசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இன்னொன்று வந்திருக்கு. அந்த வேஸ்ட் டிகம்போசர்ன்றதுனா இப்போ நீங்கள் பார்த்தீங்க வயலில் நெல் அறுத்து போட்டிருக்கு. இப்போ அந்த வைக்கோலை வந்து மாட்டுக்கு கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம மாட்டுக்கு கொடுக்கறது இல்லை, வேஸ்ட்டாக ஏதாவது போகுது அப்படின்னும் போது நம்ம இதை வந்து மக்க வச்சு நாங்கள் இது பண்ணலாம். இப்போ இந்த வரவையில் கரும்பு பார்த்தோம். கரும்பில் வந்து ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 டன் சோளை வருங்க. 4 டன் அந்த சோளை வரும். அந்த சோளையை நீங்கள் வந்து வெட்டினதுக்கப்புறம் கடைசியாக எரிச்சு தான் விடுவாங்க. எரிச்சு விடும்போது சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் நிறையா வரும். உங்களுக்கு இந்த கார்பன் டை ஆக்சைடு, இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு, நிறைய பசுமை வாயுக்கள்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே மேலே போயிட்டு நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா மழைலாம் அந்த அளவுக்கு ஒரு மாதம் மும்மாரி பெய்யறது இல்லை, அந்த மாதிரிலாம் இல்லை. பெஞ்சா ஒரு 3 நாள்லே ஒட்டுமொட்ட மாதிரியும் பெய்யுது. இல்லை அடித்தா வெயில் வந்து வெளியே தலை காமிக்காத அளவுக்கு தான் வெயில் நமக்கு இருக்குது. சரியா? அந்த மாதிரி சீர்கேடுகள்லாம் நம்ம கொஞ்சம் படிப்படியாக நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா இந்த மாதிரி அந்த விவசாய கழிவுகளை வந்து எரிச்சு விடாமல் இதான் மக்க வைக்கிறதுக்காக தான் இந்த வேஸ்ட் டீகம்போசர்னு சொல்லுவாங்க. மக்க வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாட்டில் இருக்கும். அது வந்து ஒரு 20 ரூபா 30 ரூபா தான் இருக்கும். அது ஃபுல்லாக வந்து நுண்ணுயிர்கள், இந்த நாட்டு மாடு சாணம் இருக்கு இல்லைங்களா, அதில் இருக்க நுண்ணுயிர்களை எடுத்து அந்த டீகம்போசர், இந்த மக்க வைக்கிற அந்த இதை செஞ்சுருக்காங்க. அந்த வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னா, இப்போ இந்த வைக்கோல்லாம் நீங்கள் அப்படியே வந்து டீகம்போஸ் பண்ண முடியாது. கொஞ்சம் பொடி பொடியாக இந்த சைஸ்க்கு நீங்கள் நறுக்கி வச்சுக்கிட்டு ஒரு டன் அளவுக்கு நீங்கள் இந்த நறுக்கி வச்ச அந்த வேஸ்ட்டை ஒன்றா போட்டுட்டு இந்த டீகம்போசரை ஒரு வெல்லம், அது எப்படி செய்கிறதுன்றது செய்முறையில் நம்ம பார்க்கலாம். அந்த டீகம்போசரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை தெளித்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அதில் இருக்க நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுன்னா அது சீக்கிரமாக அதை சாப்பிட்டு உங்களுக்கு மக்க வச்சு உரமாக மாற்றிடும். ஒரு 2 மாதத்தில் வந்து உங்களுக்கு அந்த மக்கிடும், ஓரளவுக்கு உங்களுக்கு மக்கி போயிடும். அதே மாதிரி இந்த கரும்பு சோலைக்கும் தனியாக ஒரு திராஷ்டின்றது ஒரு கடலூர் கரும்பு ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து ஒன்று நாங்கள் இது பண்ணியிருக்கோம். அது வந்து அந்த சோலைக்காகவே மக்க வைக்கிறதுக்காக அது இது பண்ணுது. அதுவும் நுண்ணுயிர்கள் தான், ஒரு கூட்டு நுண்ணுயிர்கள், ஒரு 3 நுண்ணுயிர்கள் சேர்ந்து அந்த ஒரு கூட்டு நுண்ணுயிர் கலவை. அது அந்த திராஷ்டியும் என்ன பண்ணலான்னா, இப்போ கரும்பு வெட்டிட்டீங்க, மருதாம்பு விடுறீங்க அப்படின்னீங்கன்னா மிஷினில் ஹார்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த பொடிப்பொடியாக போயிடும், சோளெல்லாம் பொடிப்பொடியாக போயிடும். அப்போ நீங்கள் அந்த திராஷ்டியை அப்ளை பண்ணிவிட்டு அது கூட யூரியாவும் போட்டுட்டு ஒரு 3 தடவை, ஒரு மாதத்துக்குள்ளார ஒரு 3 தடவை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.5 மாதத்தில் ஒரு மக்கி நல்லா இதாகிடும். அதுதான் வந்து இந்த கம்போஸ்டிங் அப்படின்றது ஒரு இது. அது மண்புழு உரம், இப்போ சாணம்லாம் நிறைய நமக்கு கிடைச்சதுன்னா மண்புழு உரம் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் வேஸ்ட் நமக்கு நிறைய இருந்துச்சுன்னா ஒன்று வந்து எங்கள் யூனிவர்சிட்டியில் டிஎன்ஏயில் பயோ மினரலைஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஎன்ஏ பயோ மினரலைஸர் 1 கிலோ 55 ரூபா வரும். அது 1 டன் வேஸ்ட்டுக்கு ஒரு 2 கிலோ வாங்கி அதை அப்ளை பண்ணலாம். இல்லை இந்த NCOFன்றது இந்த ஆர்கானிக் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் சென்டர் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங், காசியாபாத்தில் இருக்குது. அவங்க இதுக்காகவே உற்பத்தி பண்ணுது. இது வந்து விலையும் ரொம்ப கம்மி, ஒரு 20 ரூபா 25 ரூபா தான் இருக்கும் ஆன்லைனில் உங்களுக்கு.
இதை நீங்கள் யூஸ் பண்ணி சீக்கிரமாக நீங்கள் மக்க வைக்கலாம். அது மக்க வைக்கிறது எது அப்படின்றது உங்களுக்கு மண் வளத்தை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் வேஸ்ட்டை எரிக்காமல் இருக்கும்போது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பயிருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது சத்துக்கள் தேவையான, செடிக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இந்த கம்போஸ்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கான்செப்டில் தான் இது சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நாங்கள். இப்போ இந்த இயற்கை இடுபொருட்கள்லாம் எப்படி என்னென்ன பண்ணுறது அப்படின்றது தெளிவாக சார் சொல்லுவாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி நாங்களாம் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ அந்த அளவுக்கு நிறைய எங்களுக்கு நான் போன தடவை தான் கேட்டேன் அவர்கிட்ட, அவ்வளோ நிறையா சொன்னாங்க. நீங்கள் இங்கே இருக்கிறதுனால அவருக்கு நிறைய உங்களுக்கு அவருடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துருப்பார். நீங்கள் அதை கேட்டுங்க. அதை முடிச்சுட்டு அந்த வேஸ்ட் டீகம்போசர் எப்படி இது பண்ணுறது அப்படின்றதும் சொல்கிறேன். நீங்கள் அதையும் கேட்டுட்டு வேறு எந்த டவுட்னாலும் எப்போ வேணாலும் நீங்கள் கேவிக்கே வந்து நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.